Hi friends, welcome to Samdia channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Bosch dishwasherோட complete demo, advantage, disadvantage இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இருந்தாலும் இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் டிஷ்வாஷர் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சிட்டிங்கன்னா Bosch டிஷ்வாஷர் கண்ணை மூடிட்டு வாங்கிடுங்க. வேறு எந்த பிராண்டும் போகாதீங்க. ஏன்னா டிஷ்வாஷர்லேயே பெஸ்ட்டு வந்து Bosch தான் சொல்லுவேன். இதை நான் சும்மா சொல்லலை, என்னோட 2 years ஆஃப் யூசேஜுக்கு அப்புறமா நான் சொல்கிறேன். Bosch டிஷ்வாஷர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து 2 ரேக் இருக்கும். எல்லா ரேக்குமே நம்ம வந்து கையில் கழட்டிக்கலாம். அதில் வந்து 2 லெவல்ஸ் இருக்கும். நம்ம வந்து ரொம்ப பெரிய பாத்திரம் வைக்க போகிறோம் மேலே அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம லெவல் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை கீழே வந்து பெரிய பாத்திரம் வைக்க போகிறோம்னாலும் அதுக்கேற்ற மாதிரி மேலே இருக்கிற ரேக்கை லெவல் அட்ஜஸ்ட் பண்ணோன்னா இது கொஞ்சம் ஹைட் ஆகிடும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். மேல் ரேக்கில் மட்டும்தான் லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. கீழ் ரேக்கில் நீங்கள் லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் அதை வந்து கம்ப்ளீட்டாக கழட்ட முடியும். கழட்டிட்டு நீங்கள் கீழே இருக்கிற விஷயங்களை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம கழட்டி எடுத்துடலாம் கையோட. எடுத்துட்டு நம்ம கீழே வந்து சில விஷயங்கள்லாம் இருக்குது இதில் பண்ண வேண்டியது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெய்னர் இருக்கும். இந்த ட்ரெய்னர் நீங்கள் கழட்டி அடிக்கடி க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து கொஞ்சம் டர்ட்டியாக இருக்கும். நம்ம வந்து ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸ் ஆவது இதை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். அதாவது நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம அப்படியே சாப்பிடும்போது எடுக்காமல் போட்டோம்னா அதெல்லாம் இங்கே போய் தங்கிக்கும். எந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது. அதாவது நம்ம இப்போ புது கிளாஸ்லாம் போடும்போது அதில் ப்ரைஸ் டேக்கோடலாம் அப்படியே போட்டுருவோம் இல்லையா, அதெல்லாம் போய் அங்கே தேங்கி நிற்கிது. இதை எடுத்துகிட்டு போய் நான் இப்போ வாஷ் பண்ணிக்கிறேன். இதை நான் கழட்டி இப்போ நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி போட்டுக்கிறேன். இது கழட்டுறது, மாட்டுறது 2மே ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸர் வியூ காட்டுறதுக்காக நான் கேமரா கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன். உள்ளே பாருங்கள் தண்ணி இருக்குது. இது வழியாக தான் தண்ணி வந்து ட்ரெயின் ஆகி போகும். ஸோ இந்த இடத்த நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சால்ட் போடுறதுக்கான இடம். இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 1 kg சால்ட் கொட்டிடணும். Boschலேயே வந்து சால்ட் கிடைக்கும். அந்த சால்ட்டை கொட்டிடணும். இது எதுக்குன்னா நம்ம ஹார்ட் வாட்டராக இருந்தது நம்ம தண்ணினா அதை சாஃப்டன் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் அந்த சால்ட் போடுறோம். இது வந்து நம்ம மந்த்லி ஒன்ஸ் வந்து அந்த சால்ட் கொட்ட வேண்டியிருக்கும் 1 kg சால்ட்டு. முக்கியமாக நம்ம வந்து இதில் பார்க்க வேண்டியது வந்து இந்த 3 ஃபேனு. நம்ம அடுக்கி வச்ச உடனே இந்த ஃபேன் வந்து சிக்காமல் இருக்குதா அப்படின்னு பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த ஃபேன் மூலமாக தான் நம்மளுக்கு தண்ணி ஸ்ப்ரே ஆகும். இந்த ஃபேன் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும் மெஷின் ஆன உடனே. அதுக்கப்புறம் இது வழியாக தண்ணி நம்மளுக்கு எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரே ஆகும். ஹாட் வாட்டர் தான் ஸ்ப்ரே ஆகும். அதனால இது வந்து மாட்டாமல் சுற்றுறதுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும். இந்த இடம் வந்து டிட்டர்ஜென்ட் போடுறதுக்கு. நம்ம வந்து டிஷ்வாஷருக்கே ஒரு டிட்டர்ஜென்ட் இருக்குது. Bosch டிஷ்வாஷருக்கே டிட்டர்ஜென்ட் இருக்குது. அந்த டிஷ்வாஷர் டிட்டர்ஜென்ட் போடணும். கம்மி பாத்திரமாக இருந்தால் 15 ml அந்த ஸ்ட்ரைக் கொடுத்துருக்க வரைக்கும், இல்லைனா 25 போடணும். இது பக்கத்தில் இருக்கிறது வந்து ரின்சேடுன்னு ஒரு எலிமெண்ட் ஊற்றுறதுக்கு. அது எதுக்குன்னா பாத்திரங்கள் வந்து ஷைனிங்காக நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காக அந்த ரின்சேட் வந்து அங்கே ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் திரும்பி செட் பண்ணிட்டேன் 2 ரேக்கையும். இப்போ நான் காட்டுறது என்னென்னா ஸ்பூன் ரேக். இங்கே வந்து நம்ம ஸ்பூன்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் இந்த இடத்துல. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அட்ஜஸ்டபிள் ரேக் இருக்குது. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி விட்டுக்கிட்டோம்னா நம்ம அந்த டிஃபன் பாக்ஸோட மூடியெல்லாம் வச்சுக்கலாம். சின்ன சின்ன பிளேட்ஸ் எல்லாம் இருந்தால் அதெல்லாம் வச்சுக்கலாம். இதை நான் வந்து இப்போ யூஸ் பண்ண போகிறது இல்லைன்றதுனால க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் வந்து நம்மளால் மூடி வைக்க முடியாது. ஸோ இந்த இதிலலாம் நம்ம இந்த டம்ளர்ஸு இல்லை டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி இதை வந்து சொருகிக்கலாம். இல்லை சின்ன சின்ன பிளேட்ஸ் வைக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது பெரிய பாத்திரங்கள் வைக்கிறதுக்காக. நான் எப்போவுமே கீழே பெரிய பாத்திரம் வைப்பேன். இந்த சைட்ஸில் பிளேட் வைப்பேன். இங்கேயுமே வந்து ரேக் இருக்குது. அதை வேணும்னா நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். பிளேட்ஸ் வைக்கணும் நிறையா நினச்சோன்னா வச்சுக்கலாம். இப்போ நான் பாத்திரம் எப்படி லோட் பண்ணலான்னு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் கிளாஸ் எல்லாம் இங்கே அரேஞ்ச் பண்ணிப்பேன். கிளாஸ் டம்ளர்லாம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சைட்ஸில் அரேஞ்ச் பண்ணிடுவேன். அப்புறமா வந்து பெரிய பாத்திரங்களெல்லாம் வந்துட்டு கீழே வைப்பேன். இப்போ பாருங்கள், நான் ஆளாக்கு முதல் கொண்டு எல்லாத்தையும் கழுவ போட்டுருவேன். அரிசி ஆளாக்கு முதல் கொண்டு எல்லாத்தையுமே கழுவ போட்டுருவேன். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிச்சனில் இருக்க எந்த பாத்திரமாக இருந்தாலும், அஞ்சரை பெட்டி பாத்திரம், இல்லைனா வந்து உங்களுக்கு சில டைம் வந்து இந்த சாமான்லாம் மாற்றுவோம் இல்லையா, சர்க்கரை மாற்றுவோம், மிளகாத்தூள் மாற்றுவோம், அந்த மாதிரி எந்த ஒரு டப்பாவாக இருந்தாலும் அதெல்லாம் நம்ம வந்து இதில் கழுவ போட்டுடலாம். சூப்பராக க்ளீனாக கழுவி தந்துடும். நம்ம தேய்ச்சி கழுவ வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இது சுடு தண்ணி போட்டு அழகாக நம்மளுக்கு கரையெல்லாம் எடுத்து தந்துடும். இன்றைக்கி நான் வந்து அஞ்சரை பெட்டி டப்பா க்ளீன் பண்ண போகிறேன். ஸோ அஞ்சரை பெட்டி டப்பாவோட உள்ளே இருக்கிற பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மாவு எடுத்து வைக்கிற பாத்திரம் கூட அப்படியே லைட்டாக கழுவிட்டு உள்ளே போட்டுடலாம். கழுவினா லைட்டாக அலசிட்டு உள்ளே போட்டுடலாம். அப்புறம் நீங்கள் வந்து பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் போடக்கூடாது சொல்லுவாங்க. நான் ஹை கிரேட் பிளாஸ்டிக்ஸ் போடலாம், டப்பர்வேர் மாதிரியான மெட்டீரியல்ஸ் போடலாம், சிலிக்கான் போடலாம். ஹை கிரேட் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் அக்காமடேட் பண்ணோம், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீங்கள் லோ கிரேட் பிளாஸ்டிக் போடும்போது அதிக சூட்டில் என்ன ஆகிடும்னா அந்த பிளாஸ்டிக் மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆகி ஷேப் மாறி வீணாக போயிடும் அந்த பாத்திரம். உங்களுக்கு வந்து அது பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிளாஸ்டிக் ஜென்ரலாக வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. டப்பர்வேர் வந்து போடலாம். இப்போ நான் இந்த எண்ணெய் பாத்திரத்தை அப்படியே வைக்கிறேன். அது எப்படி க்ளீன் ஆக்கி தருது அப்படின்னு பார்ப்போம்.
மேல சின்ன பாத்திரங்கள், டிஃபன் பாக்ஸ்லாம் அடுக்கியாச்சு. இப்போ கீழ இருக்கிற ரேக்ல வந்து நான் கொஞ்சம் பெரிய பாத்திரம் அடுக்குறேன். இந்த மாரி காப்பர் பாட்டம் வெசல்ஸ்லாம் வந்து போடுறத அவாய்ட் பண்ணுங்க. நான் வந்து ஜென்ரலா போடுவேன். எனக்கு வந்து அந்த காப்பர் பாட்டம் போனா பரவால்ல அப்டின்ற மாரி நெனச்சு போடுறேன். உங்களுக்கு அதெல்லாம் போகக்கூடாது, அது லாங் லாஸ்டிங்கா வரணும் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, அந்த மாரி கோட்டிங் இருக்கிற எந்த ஒரு பாத்திரத்தையும் போடாதீங்க. இதோ அஞ்சர பெட்டி டப்பா அது வந்து நெறைய எண்ணெய் பிசுக்கா இருக்கு. வெளியிலயே நம்ம அடுப்புக்கிட்டயே வைக்கிறதுனால அதுல நெறைய எண்ணெய் பிசுக்கா இருக்கு. அதையும் நான் அப்படியே வைக்கிறேன். இப்போ வந்து இந்த எண்ணெய் கடாயும் நான் அப்படியே வைக்கிறேன். எப்படி க்ளீன் ஆக்குதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம டிஷ்வாஷரில் என்ன மாதிரியான பாத்திரங்கள் வைக்கலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் செஞ்ச எந்த ஒரு பாத்திரம்னாலும் வைக்கலாம். ஹை கிரேட் பிளாஸ்டிக்ஸ் வைக்கலாம், கிளாஸ் வைக்கலாம், செராமிக் வைக்கலாம். வைக்கக்கூடாத பாத்திரங்கள் என்னென்னா அலுமினியம் வைக்கக்கூடாது, அயன் வைக்கக்கூடாது. அயன்லாம் வச்சிங்கன்னா லைட்டாக துரு பிடிச்ச மாதிரி ஆகிடும். முடிகிறதுக்குள்ளே அது ரொம்ப சூடு போட்டுட்டு உடனே ஆற்றுறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி துரு பிடிச்ச பாத்திரம் மாதிரி ஆகிடும். அப்புறம் லோ கிரேட் பிளாஸ்டிக்லாம் வச்சிங்கன்னா உருகி போயிடும். மற்றபடி ரப்பர் வைக்கக்கூடாது. ரப்பர் வச்சா நீங்கள் வந்து ஷேப் மாறிடும். இப்போ குக்கரோட ரப்பர்லாம் போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி சூடு படுறதுனால அதோட ஷேப் மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். எல்லோரும் டிஷ் வாஷரில் மிக்சிலாம் வைக்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து பர்சனலாக மிக்சி வைக்க பயமாக இருக்கும். ஏன்னா மிக்சிக்கு கீழே வந்து ஒரு சின்ன கல் மாதிரி இருக்கும், பின்னாடி ஒரு சின்ன மோட்டர் இருக்கும். அதனால எதனா ரிப்பேர் ஆகிடுமோன்றதுனால நான் மிக்சி ஜார் வைக்க மாட்டேன். ஆனால் மிக்சியோட மூடி வைப்பேன். நான் அந்த மூடி வந்து ஹை கிரேட் பிளாஸ்டிக்காக தான் இருக்கும். அதனால் அது ஒன்றும் ஆகாது. அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் நீங்கள் வந்து இதில் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். க்ளீனாக வாஷ் பண்ணி கொடுத்துரும். ஆல்மோஸ்ட் நம்ம அரேஞ்ச்மெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. எல்லா பாத்திரமும் வந்து தலைக்குப்புற இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி வந்து கீழ் பக்கமா இருந்து தான் அடிக்கும். ப்ரெஷரோட அடிக்கும். அதனால எல்லா பாத்திரத்துலயும் கீழ இருந்து இப்படி தலைக்குப்புற வச்சா தான் எல்லா பாத்திரத்துக்கும் தண்ணி ஈக்குவலா ஸ்ப்ரே ஆகி நல்லா க்ளீன் ஆகும். ஸோ அதுக்கேத்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த ஹை கிரேட் பிளாஸ்டிக்கும் வைக்கிறேன். இதில் எனக்கு பார்த்தீங்கன்னா சால்ட் கரை இருக்குது, உள்ளேயும் கரை பிடிச்சிருக்கு. அதனால நான் பாட்டிலை இப்படி கவுத்து வைக்கிறேன். இந்த உள்ளேயும் வந்து இது வந்து என்னோடய ஃப்ளாஸரோட பாக்ஸு. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சால்ட் கரை பிடிச்சிருக்குது. அப்புறம் உள்ளேயும் க்ளீனாக இல்லை, அதனால அதையும் கழுவ போடுறேன். நானே இந்த 2 இயர்ஸில் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து சால்ட் கரை போகுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக போட்டிருக்கேன். நானும் உங்களோட சேர்ந்து ரிசல்ட்டுக்காக எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ டிட்டர்ஜென்ட் வந்து ஃபில் பண்ணுறேன். நான் வந்து 25 அந்த ஸ்ட்ரைக் மார்க்குள்ளே நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரின்சைட் ஊற்றணும். ரின்சைட் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஊற்றி வச்சுருக்கேன். இருந்தாலும் வந்து உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் இந்த ரின்சைடை இப்போ ஊற்றி காட்டுறேன். இந்த ரின்சைட் ஜென்ரலி பார்த்தீங்கன்னா பாத்திரங்கள் ஷைன் ஆக்குறதுக்காக, பழன்னு பாத்திரம் இருக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த ரின்சைட் யூஸ் பண்ணுவோம். இது 3 கண்டிப்பாக போடணும். சால்ட், டிட்டர்ஜென்ட் அண்ட் ரின்சைட் இது 3மே வந்துட்டு நம்ம டிஷ் வாஷர் யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக போடணும். நான் டிஷ்வாஷர் டிட்டர்ஜென்ட்டில் எப்போவுமே காம்போ பேக் வாங்கிடுவேன். காம்போ பேக்கில் வந்துட்டு சால்ட் வரும், டிட்டர்ஜென்ட் வரும், ரின்சைட் வரும். இது 3ம் சேர்த்து ₹769. இது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 4 மந்த்ஸ்க்கு வரும். நம்ம மூடுறதுக்கு முன்னாடி மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் வந்து அந்த ஃபேன் ஃப்ரீயாக சுற்றுதா, கீழே இருக்க ஃபேனும் மேலே இருக்க ஃபேனையும் சுற்றி பார்க்கணும், ஃப்ரீயாக சுற்றுதான்னு பார்க்கணும். இப்போ மூடிட்டு நம்ம வந்து மெஷின் ஆன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஈக்கோ, நீங்கள் வந்து கம்மியாக பாத்திரம் போட்டிருக்கீங்க, லைட்டாக அலசி கொடுத்தா போதும்னா ஈக்கோ மோடும். இல்லை நீங்கள் ஹாஃப் லோட் தான் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ஹாஃப் லோட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ட்ரை. நீங்கள் பாத்திரம் வந்து எக்ஸ்ட்ரா ட்ரையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ நான் இந்த மோடு எதுவுமே செலக்ட் பண்ண போகிறதில்ல. இன்டென்ஸ் கடாயின்ற மோட் செலக்ட் பண்ண போகிறேன். ஏன்னா நான் ஆயில் வறுத்த அந்த கடாய் பாத்திரம்லாம் வச்சுருக்கேன், ஆயில் எண்ணெய் பிசுக்குள்ள பாத்திரம்லாம் வச்சுருக்கேன். அதனால நான் இன்டென்சிவ் கடாய் தான் வந்து சூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ எக்ஸ்பிரஸ் குயிக் மோட் இருக்குது, அது ஜஸ்ட் 59 மினிட்ஸ் தான் ஆகுது. அது வேணும்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக பாத்திரம் கழுவணுன்னா பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட்டோ மோட். ஆட்டோ மோட் பார்த்தீங்கன்னா 1 hour and 30 minutes ஆகுது. ஆட்டோ மோட் பார்த்தீங்கன்னா 1 hour and 50 minutes ஆகுது. ஸோ வந்து இன்டென்சிவ் கடாய் பார்த்தீங்கன்னா 1 hour and 30 minutes தான் ஆகுது. ஸோ டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்து ஆட்டோ வந்து யூஸ் பண்ணோம். ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு கரண்ட் கன்சப்ஷன், க்ளீனிங் எல்லாமே வந்து இன்டென்சிவை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ கீழே 3 இண்டிகேட்டர் பட்டன் இருக்குது. வாட்டர் கம்மியாக இருந்ததுன்னா அதில் வாட்டர் செக்குன்னு வரும். இல்லைனா நீங்கள் ரின்சைட் ஃபில் பண்ணணுன்னா ரின்சைட்னு வரும். இல்லை சால்ட் கம்மியாக இருக்குன்னா சால்ட்டில் லைட் பிளிங்க் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஈக்கோ மோட் அகேன் வந்துட்டு தண்ணி கம்மியாக செலவு பண்ணுறதுக்கோ கரண்ட் கம்மியாக செலவு பண்ணுறதுக்கோ ஈக்கோ மோட். ஆனால் அதில் வந்து நம்ம ரொம்ப எண்ணெய் பிசுக்கு பாத்திரம் வச்சோன்னா அதை ஒழுங்காக க்ளீன் பண்ணாது. ப்ரீ ரின்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாவு பாத்திரம்லாம் அப்படியே போட்டிருக்கீங்க, ஒரு தடவை ரின்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது ப்ரீ ரின்ஸ் கொடுக்கலாம். அது டக்குன்னு ப்ரீ ரின்ஸ் பண்ணிடும். அப்புறமா நீங்கள் வந்து ஆட்டோவோ இல்லை ஈக்கோவோ சூஸ் பண்ணி போட்டு மெஷின் ஆன் பண்ணிக்கலாம். நான் இப்போ எண்ணெய் பாத்திரம் வச்சுருக்கிறதுனால இன்டென்சிவ் கடாய்க்கு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் இது டைமர். நம்ம வந்து என்ன டைமுக்கு வேணும்னாலும் செட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு 1 hour கழிச்சு பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ பக்கத்தில் பார்த்து ஸ்டார்ட் பட்டன், அவ்வளோதான். நம்ம என்ன மோட் வைக்கணுமோ வச்சுட்டு அந்த ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் மெஷின் ஆன் ஆகிடும். சத்தமே வராது. இப்போ 1 hour and 30 minutes ஆகும்னு சொல்லி போட்டிருக்கு.
இந்த மெஷின் சுத்தம்போது உங்களுக்கு சத்தமே வெளியில கேட்காது. அதனால வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சத்தம் இல்லாம மெதுவா ஓடும். அது இல்லாம 1 ஹவர் அண்ட் 30 மினிட்ஸ் நீங்க ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, அது ஆக்சுவலா ரொம்ப ஜாஸ்தி டைம் கிடையாது. ஆ நீங்க வந்து இந்த டைம்ல நீங்க வாக்கிங்கோ இல்லன்னா உங்களோட ரெகுலர் ஒர்க்கையோ பார்த்துட்டு வரலாம். இதுதான் நான் சொன்ன டிட்டர்ஜென்ட். போஷ்க்கான டிட்டர்ஜென்ட்டே நான் வாங்கிக்கிறேன். இது இல்லாம ஃபினிஷ்ன்னு ஒரு டிட்டர்ஜென்ட் இருக்கு. விம்ல கூட வந்து டிஷ் வாஷர் டிட்டர்ஜென்ட்லாம் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு ஏத்த டிட்டர்ஜென்ட் நீங்க பார்த்து வாங்கிக்கலாம். ஆனா நான் போஷ் ஸ்டார்ட்டிங்லேருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால 2 இயர்ஸா இத தான் யூஸ் பண்றேன். அதனால நான் வேற எந்த பிராண்டும் மாறல. போஷே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் போஷோட ரின்சேடும். அந்த பாத்திரம் ஷைனிங்கா இருக்கும்னு சொன்னேன்ல, அதுக்கான மெட்டீரியல். ஸோ இது 2 இல்லாம சால்ட் இது 3 மெட்டீரியலும் கண்டிப்பா வேணும் டிஷ் வாஷர் யூஸ் பண்ணோம்னா. இந்த ஒரு ரேக் வந்து டிஷ் வாஷர் உள்ள வைக்கிறதுக்கு எனக்கு குடுத்தாங்க. இது ஸ்பூன்ஸ், கரண்டி அதெல்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்காக. ஆனா இது ரொம்ப அதிகமான ஸ்பேஸ் ஆக்கியூபை பண்ணுது அப்படிங்கிறதுனால நான் இத வந்து யூஸ் பண்றதே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இத வந்து நான் வேற எதுனா ஆர்கனைசர்ல வந்து யூஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ 1 ஹவர் அண்ட் 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். டிஷ் வாஷர் ஓப்பன் பண்ணும்போது கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா ரொம்ப சூடா இருக்கும். சில பாத்திரம் வந்து ப்ரெஷர்னால திரும்பிட்டு இருக்கும். வாட்டர் ப்ரெஷர்னால திரும்பிட்டு இருக்கும். திரும்பி தண்ணி அதில தேங்கியிருக்கும். அந்த தண்ணி ரொம்ப சூடா இருக்கும். அதனால கையில கால்ல ஊத்திக்காம நீங்க வந்து கேர்ஃபுல்லா எடுங்க. இதில வச்ச எல்லா பொருளுமே வந்து ட்ரை ஆயி இருக்கும் நம்மளுக்கு. அப்படியே டைரக்ட்டா எடுத்து நம்ம ரேக்ல அடுக்கிக்கலாம். அந்த மாதிரி நம்ம இத திரும்பி காய வைக்கணும்னு எந்தவித அவசியமும் இல்ல. கிளீன் பண்ணி ட்ரை பண்ணி குடுத்துரும். நம்ம டைரக்ட்டா எடுத்து ஆ பாத்திரங்கள அடுக்கிக்கலாம். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, தண்ணி வந்து சிலதுல தேங்கி இருக்கும்னு. அதுதான் இது. பார்த்தீங்கன்னா, அதில தண்ணி தேங்கியிருக்கு. ஸோ, நம்ம அத பார்த்து எடுக்கணும். இதில வந்து இந்த சால்ட் கரை போகுமான்னு பார்த்தா, சால்ட் கரை போகவே இல்ல. ஸோ, பிளாஸ்டிக்ல இருக்கிற அந்த சால்ட் கரைய வந்து எடுக்க மாட்டேங்குது டிஷ் வாஷர். இந்த தண்ணி பாருங்க, இந்த தண்ணி ரொம்ப சூடா இருக்கும். ஸோ, கேர்ஃபுல்லா பார்த்து எடுக்கணும். இது எடுக்கும்போது மத்த பாத்திரத்தில ஊத்திருச்சுன்னா, அதுவும் அழுக்காயிடும். ஸோ, அதுக்கேத்த மாரி நம்ம பார்த்து எடுத்துக்கணும். இது வந்து அந்த எண்ணெய் பாத்திரம். இந்த பேக் சைடு மட்டும் நம்ம லைட்டா கழுவிட்டு, எண்ணெய் பாருங்க, எண்ணெய் பிசுக்கு சுத்தமாவே இல்ல. ஃபுல்லா கிளீன் ஆயிடுச்சு. அவ்வளோதான். பேக் சைட மட்டும் நம்ம லைட்டா ஒரு வாஷ் பண்ணிட்டு, ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. இது வந்து மாவு பாத்திரம் போட்டேன் இல்லையா, அது பாருங்க நல்லா கிளீன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதுவுமே வந்து மாவு பாத்திரம் தான். இதுவுமே நல்லா கிளீன் ஆயிடுச்சு. நம்ம திரும்பி வாஷ் பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்ல. ட்ரையாவும் ஆயிடுச்சு. பிளாஸ்டிக் ஒண்ணுமே ஆகல. பிளாஸ்டிக் வச்ச மாதிரியே வந்துருச்சு. அதே மாரி ஸ்டெய்னர் பார்த்தீங்களா, எவ்வளோ ஏடெல்லாம் ஒட்டியிருந்தது, அது எல்லாமே புதுசு மாதிரி கிளீன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லா பாத்திரமும் வந்து நம்ம கை வச்சு ரொம்ப தேய்க்காமலே வந்து நான் சூப்பர் கிளீன் குடுத்துரும். நல்லா ஷைனிங்காவும் இருக்கும். டிஷ் வாஷர் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு 4 விஷயம் கவனிச்சு வச்சுக்கோங்க. 1 ஸ்பேஸ். ஸ்பேஸ் வந்து இது கிட்டத்தட்ட நம்மளோட வாஷிங் மிஷின் சைஸ்லயே இருக்கும். அதனால நம்ம அதுக்கேத்த ஸ்பேஸ் நம்ம ரெடி பண்ணணும். அண்ட் இதோட டோர் வந்து ஃப்ரண்ட் சைடு ஓப்பன் பண்ற மாரி இருக்கும். அதனால நம்மளுக்கு டபுள் த ஸ்பேஸ் வேணும். அதுக்கப்புறம் வாட்டர் அவுட்லெட் போறதுக்கு ஒரு இடமோ, ட்ரெயின் ஆகுறதுக்கு ஒரு இடமோ, தண்ணி டேப்லேருந்து நம்மளோட டிஷ் வாஷருக்கு வரதுக்கு ஒரு டேப் கனெக்ஷனோ, அது இல்லாம நம்ம ப்ளக் பாயிண்ட் போடுறதுக்கு கரண்ட் கனெக்ஷனும் வந்து இருக்கிற மாரி பார்த்துக்கணும். இது 3ம் ரெடி பண்ணிட்டு தான் நீங்க டிஷ் வாஷர் வாங்கணும். இல்லன்னா டிஷ் வாஷர் வாங்கி அமைதியா ஒரு இடத்துல மூலையில இருக்குமே தவிர நம்மளுக்கு எந்த யூஸும் இல்ல. இந்த இடத்த ரெடி பண்ணிட்டு தான் நம்ம வந்து இந்த விஷயங்கள ரெடி பண்ணிட்டு தான் நம்ம வந்து இந்த பொருளே வாங்கணும். சரி, இப்ப சில டிஸ்அட்வான்டேஜ் பத்தி பார்க்கலாம். சால்ட் கரைலாம் இதில போக மாட்டேங்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. அது இல்லாம சில தீஞ்ச கரை பார்த்தீங்கன்னா, பால் பாத்திரத்தில முக்கியமா நம்ம திரும்பி திரும்பி பால் கொதிக்க வைக்கும்போது, அதில அந்த தீஞ்ச கரை இருக்கும்ல, அந்த கரை வந்து போக மாட்டேங்குது பாருங்க. இந்த பாத்திரத்தில இந்த ஏடெல்லாம் கொஞ்சம் அப்படியே இருக்கு. இத வந்து நான் கொஞ்சம் ஸ்க்ரப் போட்டு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சு வச்சிருந்தேன்னா, இந்த கரை வந்து போயிருக்கும். ஸோ, நான் அது பண்ணாம அப்படியே வச்சதுனால இது போகல. இது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் காட்டுறேன். ஸோ, இந்த மாரி கொஞ்சம் கரி பிடிச்ச பாத்திரங்கள நம்ம தேய்ச்சு குடுத்துட்டோம்னா, இது நல்லாவே கிளீன் பண்ணி குடுத்துரும். இத தவிர்த்து அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நெறையா இருக்கு. தண்ணி வந்து கம்மியா கன்சியூம் பண்ணும். நம்ம கையில கழுவுற தண்ணிய விட இதுக்கு ஆகுற தண்ணி வந்து கம்மி தான். கரண்ட் கன்சப்ஷனும் நம்ம ஒரு தடவ போட்டோம்னா 1 யூனிட் தான் ஆகும். வாஷிங் மிஷினுக்கு எப்படி ஆகுதோ அதே மாரி தான். ஸோ கரண்ட் கன்சப்ஷனும் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. டிட்டர்ஜென்ட், ரின்சேட், சால்ட் இது எல்லாமே வந்து ₹767 அது கிட்டத்தட்ட 4 மாசம் வரும். ஸோ உங்களுக்கு மெயின்டனன்ஸ் வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மாசத்துக்கு ₹200 நீங்க ஒரு மெய்டுக்கு பே பண்றத விட கம்மியான அமௌண்ட் தானே இது. 10 நிமிஷம் எடுத்து கொஞ்சம் கஷ்டப்படாம பாத்திரத்த அடுக்கி வச்சுட்டு போயிட்டோம்னா, நம்மளுக்கு வந்துட்டு இது கிளீனா கழுவி தந்துரும். நம்ம அத பத்தி கவலையே பட வேணாம். 1 ஹவர் போட்டுவிட்டு நம்ம வெளியில போறதோ, இல்ல நம்மளோட வீட்டு வேல பார்க்குறதோ, மிச்சம் என்ன வேல இருந்தாலும் அத பார்த்துட்டு இருக்கலாம். இது பாட்டுக்கு நம்மளுக்கு கழுவி கிளீன் பண்ணி தந்துரும். ஸோ இதுதான் வந்து அட்வான்டேஜஸ். நம்ம என்னதான் கையில கழுவுனாலும், இந்த அளவுக்கு ஷைனிங் வந்துட்டு இந்த டிஷ் வாஷர்ல மட்டும் தாங்க கிடைக்கும். நம்ம கையில கழுவுனா கிடைக்கவே கிடைக்காது. பாருங்க பாத்திரம்லாம் புதுசு மாதிரி இருக்கு. டிஷ் வாஷர் பிரைஸ் கிட்டத்தட்ட 40,000 ஆகுது. நீங்க வந்து டீல்ல இல்லன்னா வந்து கேஷ்பேக் இல்லன்னா கார்டு டிஸ்கவுண்ட் அந்த மாரி இருக்கும்போது பார்த்து டீல்ல வந்து வாங்குனீங்கன்னா, கொஞ்சம் கம்மி பிரைஸ்க்கு கிடைக்கும்.
இந்த மெஷின்க்காக டிட்டர்ஜென்ட் காம்போவை நான் வந்து லிங்க்ல குடுக்குறேன். அமேசான்ல கிடைக்கும். நான் அந்த லிங்க்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன். இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைன்னு சொல்லுவேன். அ உங்களுக்கும் இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்க வீட்லயும் முடிஞ்சா இந்த பாத்திரம் கழுவுற பிரச்சனை இல்லாம இந்த டிஷ் வாஷர வாங்கி யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு நல்ல வீடியோல உங்கள நான் திரும்பவும் மீட் பண்றேன். Until then, it's bye from Jemima. Take care.